வணக்கம். இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீ சத்குரு சதாசிவ பிரம்மேந்திரனுடைய அதிஷ்டானம். இது அமைந்திருக்கக்கூடியது நெரூரிலே. இப்பொழுது நாம் காண்பது கோவிலின் வெளிப்புற தோற்றம், நுழைவு வாயில். கோவிலுக்கு பக்கத்திலே வலப்புறத்திலே நாகலிங்க மரம் அமைந்திருக்கிறது. ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரனுடைய அதிஷ்டானத்திற்குள் நாம் நுழைகிறோம். பதினேழாம் நூற்றாண்டிலே தோன்றிய மகான். கோவிலிலே முதலில் நாம் தரிசனம் காண இருப்பது காசி விஸ்வநாதர் சன்னதி. இது கோவிலின் வெளிப்புற தோற்றம். கோவிலுக்குள் நுழைந்து நாம் காசி விஸ்வநாத பெருமானை தரிசனம் செய்யலாம். நமக்கு முன்பே இருப்பது நந்தி. மதுரையிலே சோமநாத அவதானியாருக்கும் பார்வதி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர் சிவராமகிருஷ்ணன். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை வேண்டிக் கொண்டு பிறந்ததால் அவருக்கு இட்ட திருநாமம் இது. வேதம், புராணம், இதிகாசம் இவற்றை அவர் குறைவர கற்றார். அவருடைய தாயார் கல்யாணம் செய்து வைத்தும் அவருக்கு குடும்ப வாழ்வில் விருப்பம் கிடையாது. அவர் சந்நியாச வாழ்க்கையை மேற்கொண்டார். அவருக்கு தீட்சை அளித்தது 57வது பீடாதிபதி காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள் பரசிவேந்திர சுவாமிகள். அவரிட்ட திருநாமம் சதாசிவ பிரம்மேந்திரர். இப்பொழுது நாம் காண இருப்பது அவருடைய அதிஷ்டானம், மகா சமாதி. இவர் சமாதி அடைந்த நாளிலே அவர் சொன்னபடி ஒரு பிராமணர் காசியிலிருந்து பானலிங்கம் ஒன்றை கொண்டு வந்தார். அதைத்தான் நாம் முன்பு பார்த்தோம். காசி விஸ்வநாத பெருமானை தரிசனம் செய்துவிட்டு நாம் வந்தால் நாம் காண இருப்பது நெரூர் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராவினுடைய மகா சமாதி. இது கோவிலின் வெளிப்புற தோற்றம். யோக சித்தி அடைந்த மகான். சுமார் 200 ஆண்டு காலம் அவர்கள் வாழ்ந்ததாக கூறுகிறார்கள். இது புதுக்கோட்டை சமஸ்தானத்திலே இந்த இடம் வருகிறது.
இது நாகலிங்க மரம். இந்த பூவைத்தான் தினந்தோறும் வழிபாட்டிற்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். தினந்தோறும் வேத பாராயணமும் அங்கே நடக்கிறது. அவர் பல கீர்த்தனைகளை இயற்றியிருக்கிறார். மானச சஞ்சரரே சர்வம் பிரம்மமயம். இந்த பிரசித்தி பெற்ற கீர்த்தனைகளை ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரால் இயற்றியிருக்கிறார். சங்கீத ஞானமும் அவருக்கு கைவர பெற்றிருக்கிறது அவருடைய குருவினுடைய அருளால். பல யோக சித்திகளை அடைந்தவர். அவருடைய அதிஷ்டானத்திற்கு செல்வதற்கு நாம் கரூரிலிருந்து கிளம்பி 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய நெருங்கிலே நாம் இறங்கி அவருடைய அதிஷ்டானத்தை நாம் தரிசனம் செய்யலாம். அவருடைய அருளையும் பெறலாம். பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்திய மகான் நெரூர் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரனுடைய திருவடிகளே